நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க போகிற இடங்களிலெல்லாம் சில காரியங்கள் அடிக்கடி தடைப்பட்டு நான் ஒன்று யோசிக்கிறேன், அது நடக்கவே மாட்டேங்குது. நான் போகிற இடங்களிலெல்லாம் என் காரியங்கள் ஒன்றும் வாய்க்கவே இல்லை, எல்லாம் தடைப்பட்டு போயிடுது. நான் யோசிச்சுட்டு போறதெல்லாம் வேற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப துக்கத்தோட கூட இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் நடைகளை வாய்க்க பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன காரியத்திற்காக நீங்கள் அலைந்து திரிகிறீர்களோ, என்ன காரியத்திற்காக நீங்கள் முயற்சி செய்து தோற்று போயிருக்கிறீர்களோ, அந்த காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு வாய்க்க செய்வார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நடக்கிற நீங்க நடையா நடந்து போயிட்டு இருக்கிற, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது, எல்லாம் தோல்வி போல இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த நடைகளை தேவன் வாய்க்க பண்ணுவார். இவ்வளவு நாளும் வாய்க்காம இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நல்ல ஒரு ஜெபத்தோடு, ஆண்டவருக்கு மேல விசுவாசத்தோடு, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மேல விசுவாசத்தோடு நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது, இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். நீங்கள் என்ன காரியங்களுக்காக முயற்சி செய்திருக்கிறீங்களோ, முயற்சி செய்து தோற்று போயிருந்தீங்களோ, அந்த தோல்விகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் ஆமென் வெற்றியாக மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. என் நடைகளை கர்த்தர் வாய்க்க செய்வார். நான் தோற்று போன காரியங்களை தேவன் எனக்கு ஜெயமாக மாற்றுவார். இன்னைக்கு நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க, கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நிற்பதற்கு முன்பதாக அநேகர் இந்த கோலியாத்தை ஆமென் முறியடிப்பதற்காக முயற்சி செய்தார்கள். ஆனால் ஒன்றும் வாய்க்கவில்லை. ஆனால் தாவீது வந்த பொழுது கர்த்தர் அவனுடைய வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணினார், அவனுடைய நடையை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். என்ன காரியத்திற்காக கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நின்றானோ, அந்த காரியத்தை தேவன் அப்படியே செய்து முடித்தார். தாவீதுக்கு செய்தார் என்றால், தாவீதுடைய வழிகளை தேவன் நிறைவேற்றி கொடுத்தார் என்றால், வாய்க்க செய்தார் என்றால், உங்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்காமல் போக பண்ணுவாரோ? அவைகளை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். அவைகள் இதுவரைக்கும் தோல்வியை கண்டிருக்கலாம், இன்றைக்கு ஒரு விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்க. படிப்பு விஷயமா போறீங்களா? கர்த்தரை வாய்க்க செய்வார். வேலை விஷயமா போறீங்களா? கர்த்தரை வாய்க்க செய்வார். மெடிக்கல் விஷயமா போறீங்களா? கர்த்தரை வாய்க்க செய்வார். பண விஷயமா போறீங்களா? கர்த்தரை வாய்க்க பண்ணுவார். சுகத்தின் விஷயமா போறீங்களா? ஆரோக்கியத்தின் விஷயமா போறீங்களா? கர்த்தரை வாய்க்க பண்ணுவார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவருடைய துணையோடு நடங்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் நடையை வாய்க்க பண்ணுவாராக. God bless you.